அறிவோம் ஆன்மீக நாமம் அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான மற்றும் அன்பான நமஸ்காரம். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது காணும் பொங்கல் பற்றி தான். காணும் பொங்கல் அப்படிங்கிறது பொங்கல் திருவிழாவுடைய இறுதி பண்டிகை நாள் இல்லைங்களா? இந்த காணும் பொங்கல் அப்படிங்கிறதுனாலே நமக்கு உடனே ஞாபகம் வர்றது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வீட்டில் உள்ள உறவினர்களை அன்றைக்கி சந்தித்து எல்லாருமே ஒற்றுமையாக சேர்ந்து ஒரு ஸ்பாட்டை சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஆத்தங்கரை ஓரமாகவோ இல்லாட்டி ஒரு ஸ்பாட்டை சூஸ் பண்ணி அன்றைக்கி வீட்டிலேருந்து எல்லோரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு எடுத்துகிட்டு போய் ஒன்றா அந்த ஆத்தங்கரை ஓரமாகவோ அந்த ஸ்பாட்லேயோ உட்காந்து அவங்களுடைய ஃபுட் மற்றும் அவங்களுடைய மனசில் உள்ளது எல்லாமே ஷேர் பண்ணி சந்தோஷமாக கொண்டாடுற நாள் தான் காணும் பொங்கல் திருநாள். பட் ஒரு சில இடங்களில் குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு குலதெய்வ வழிபாட்டை முடிச்சுட்டு அவங்களுடைய குலத்தை சார்ந்த அனைவரையுமே அன்றைக்கி சந்தித்து மனம் விட்டு பேசி கொண்டாடுற ஒரு பண்டிகைவாகவும் ஒரு சில இடங்களில் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த காணும் பொங்கலோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா, உறவுகளின் பிணைப்பை வளர செய்கிறது தாங்க. அதாவது ஃபேமிலி அண்ட் கம்யூனிட்டி பாண்டிங்கை இது வளர செய்கிற ஒரு அருமையான ஃபெஸ்டிவல் தான் காணும் பொங்கல் திருநாள். உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களை பார்த்து மனம் மகிழ்ந்து மனம் விட்டு பேசி பழைய அழகான சம்பவங்களை அசைப்போட்டு சந்தோஷப்படுத்தி ஒற்றுமையை வளர செய்கிற ஒரு அருமையான திருநாள் தான் காணும் பொங்கல் திருநாள். இப்போ இருக்கிற இந்த பிஸி ஹெக்டிக் ஸ்கெடியூல்ஸில் காணும் பொங்கல் மாதிரி உள்ள பண்டிகைகள் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கை ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் சப்போர்ட்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஓகேங்க, இதுதான் த எசன்ஸ் ஆஃப் காணும் பொங்கல் திருநாள். நட்சலாக பொங்கல் அப்படிங்கிற அழகான இந்த 4 நாட்கள் திருவிழா நமக்கு என்ன டேக்அவே மெசேஜாக கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, போகி பொங்கல் நம்மளுடைய மனதில் உள்ள கவலையை போக்கி, தை பொங்கல் நம்மை காக்கும் இயற்கைக்கு நன்றி சொல்லி, மாட்டு பொங்கல் நிஷ்காம கர்மா அப்படிங்கிற தத்துவத்தை புகட்டி, காணும் பொங்கல் உறவுகளின் ஒற்றுமையை வளர செய்யும் ஒரு அற்புதமான பண்டிகையை தான் பொங்கல் திருநாளுங்க. என்னுடைய பொங்கல் திருவிழா பற்றின பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அனைவருக்கும் என்னுடைய காணும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.